நல்ல சாஃப்டான ஒரு சூப்பர் பட்டர் கேக்கு எப்படி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். 80 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை டின் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். பட்டர் எடுக்கும் போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஜீனியை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்தான், ஏன்னா உங்களுக்கு வந்து இனிப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மொத்தத்தில் எனக்கு இதுக்கு 1.25 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸும் ஆயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. நார்மல் கேக் பேட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு குக்கரில் வச்சு தான் பண்ண போகிறோம். குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறக்கி வச்சுக்கலாம். விசிலு கேஸ்கெட்டு எதுவுமே வேண்டாம். இப்போ வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான பட்டர் கேக் வந்து ரெடி ஆகிரும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனா கூட இதே மெஷர்மெண்ட்ஸோட கரெக்டாக பண்ணுங்கள், சூப்பராகவே உங்களுக்கு வந்து வந்துடும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.